உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரமும் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, ஏஞ்சல் நம்பர் மற்றும் முருகர் நமக்காக இந்த வாரம் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கவங்க தான் டேரட் கார்ட் ரீடர் சாரா. அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசினருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நம்ம வாரம் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, முருகர் நமக்காக இந்த வாரம் என்ன சொல்றாரு, ஏஞ்சல் நம்பர், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குது. எங்களுக்கு அது அவ்வளோ துல்லியமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட இன்டர்வியூ. நான் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு மேம்? ஸோ கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுதான் எதிர்பார்க்கறது. நான் இந்த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கதான் இன்னும் நம்ம இதை கண்டினியூ பண்ணலான்ற உத்வேகம் எல்லாருக்குள்ளேயும் வரும். ஸோ டாரோ ரீடிங் வந்து இதுதான் கைடன்ஸாக தான் இருக்கணும் என்றைக்குமே. ஸோ இந்த வாரம் அவங்க எப்படி இருக்கணுன்ற ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு. இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன்னாலே அது அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், டாரோ ரீடிங்காக இருக்கட்டும், ஒரு முன்னாடி ஒரு ப்ரிவென்ஷனாக, ஸோ பாதுகாக்கக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்கணும். அப்படி நம்ம கொடுக்குறோம், அதை எதிர்பார்க்கறதுனால தான் இந்த வாரம் இவங்களோட ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு மக்கள் வர்றதே எனக்கு வந்து, ஸோ இதில் நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதற்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஸோ என்னப்பா சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு கேட்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஷம் ராசினருக்காக இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணணும். பண ரீதியான இல்லை ஃபேமிலி ரீதியான, ஒர்க் ரிலேட்டடான, பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஸோ அதை லீட் எடுத்து அவங்க வந்து செய்யணும், முன்னணின்னு நடத்தணும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது இன்னும் பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, நல்ல நம்ம வந்து வசதியா இருக்கணும், நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இவங்க லீட் எடுத்து மற்ற விஷயங்களை செய்யக்கூடிய காலம் இது. அதனால இவங்களுடைய வசதி, இவங்களுடைய ஒரு கம்ஃபர்டபுள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு இந்த வாரத்துக்கு என்ன கலர் வந்து யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது பர்பிள், எல்லோ, கிரீன் இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக மேஷம் ராசினருக்கு ஏஞ்சல் நம்பர். ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55555333. ஸோ 55553333 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு நிறைய ஒரு கிளர்ச்சி, மனக்கிளர்ச்சி வந்து ஏற்படும், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஏற்படும். ஸோ 555545 யூஸ் பண்ணும் போது இவங்க எந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு வந்து வரும். ஸோ இதை பண்ணி முடிக்கணும், கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்ஷன் காட்டணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த 45 வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மேஷம் ராசினருக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகருக்கும், ஸோ முருகருடைய மெசேஜ்லேயே வந்து மெசேஜ் தான் வருது, பிக் நியூஸ் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இந்த வாரம் முருகர்கிட்ட அவங்க கேட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை வேண்டின விஷயமா இருக்கலாம், இல்லை யார்கிட்ட இருந்தாவது அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருமா, ஒரு கன்ஃபர்மேஷன் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க, வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த வாரம் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பட் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும். இந்த வாரம் நம்மளுக்கு நிச்சயமா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சே தீரும், ஒரு குட் நியூஸ் கிடைச்சே தீரும் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவா இருக்காங்களோ கண்டிப்பா இந்த 7 நாள்ல அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான குட் நியூஸ் வந்து வந்தே தீரும். அண்ட் முருகர்கிட்ட இவங்க கேட்ட விஷயங்களும் அதுக்கான பதிலும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதான் முருகருடைய மெசேஜ். மேஷத்திற்கு அடுத்தபடியாக ரிஷபராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா, மேரேஜ் சம்மந்தமா, அவங்களுடைய பார்ட்னர் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் சம்மந்தமா ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா எடுக்கலாம். ஸோ அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் ஓவராலாக அவங்க கரெக்டாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா அவங்க முடிவுகளும் எடுக்கணும் அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய இந்த வாரம். ஓகே, சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், பேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, ஸோ அதுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஓகே, சோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் yellow அண்ட் ஒயிட், இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாம். ரிஷப ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 461414. ஸோ இந்த 4666661414 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது கரெக்டான டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில் டிசிஷன் இந்த வாரம் அவங்க நிச்சயமாக எடுத்தே தீரணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும் போது சரியான முடிவுகள் வந்து எடுப்பாங்க. அண்ட் 1414 யூஸ் பண்ணும் போது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, நான் வந்து தனித்துவமாக இருக்கணும், நான் ஷைன் பண்ணணும் மற்றவங்க எதிர்க்க அப்படின்னும் போது ஸோ அதுக்கான ப்ராசஸும் வந்து கூடவே நடக்கும். ஸோ அடுத்ததாக ரிஷபராசியினருக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எல்லாமே வந்து பர்ஃபெக்டான டைமிங்ல வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க பொறுமையா இருக்கணும் அண்ட் அதுக்கான பிளானிங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். இவங்க என்ன பிளான் பண்ணி ஸ்டெப் எடுக்கிறாங்களோ, முயற்சி பண்றாங்களோ அதுக்கான ஒரு அவுட்கம் சக்சஸ் வந்து அதுக்கான பர்ஃபெக்டான டைமிங்ல வந்து நடந்தே தீரும். ஸோ அதை பத்தி இவங்க வந்து கவலைப்பட வேணாம் அப்படின்றதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, இந்த வாரம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணணும். ஒரு புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இல்ல வந்து ஆல்ரெடி செஞ்சு தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயத்த திருப்பியும் கையில எடுத்து செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கான ஒரு பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும். அண்ட் அந்த மாதிரி தோல்வி அடைந்த காரியங்களை எடுத்தும் வந்து மேற்கொண்டு எடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, எல்லாத்துலேயும் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நபர்கள் மேலேயோ ஒரு சுச்சுவேஷன் மேலேயோ இது இப்படிதான், இது இவங்க வந்து இப்படிதான், ஸோ இவங்களுக்கு நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து முன்னிறுத்த வேண்டாம். ஸோ கொஞ்சம் வந்து அதை வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான், போக விட்டு வேடிக்கை பார்க்கணும். ஸோ இந்த வாரமே இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இதுதான் அப்படின்னு அந்த முடிவுக்கு போயிடக்கூடாது. ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க், ஒயிட், பர்பிள். ஏன்னா எல்லாமே லைட் கலர், பிங்க் மட்டும் டார்க் பிங்க் யூஸ் பண்ணலாம். ஓகே, மிதுனம் ராசிக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் 101222 2 ஏஞ்சல் நம்பரையும் மொபைல் வால்பேப்பரோ இல்லை எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி 101 யூஸ் பண்ணும் போது அவங்க என்ன விஷயம் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுல நிறைய ஒரு மிராக்கிள்ஸான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் 222 யூஸ் பண்ணும் போது எதுக்கு அடுத்து எதை செய்யணும் அப்படின்ற ஒரு அலைன்மெண்ட்டா அவங்க வந்து தொடர்ச்சியா செய்யறதுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மிதுனம் ராசியினருக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷனோட சேர்ந்து ஹீலிங் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பர்சனலாக அவங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஹீல் ஆகுறாங்களோ, ரெக்கவர் ஆகுறாங்களோ, ஸோ இது என்னால் ஹீல் ஆக முடியல, பட் நானும் வந்து குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கேன், அந்த பிரச்சனையிலேருந்து தள்ளி இருக்கேன்னா என்னால் ஹீல் ஆக முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபர்கிவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ மறப்போம் மன்னிப்போம் அந்த விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹீல் ஆயிடுவாங்க பிரச்சனைகள்ல இருந்து. ஸோ அந்த ஹீலிங்கும் அப்படி ஒரு ஹீலிங் அவங்களுக்கு கிடைக்கும் போது அதன் மூலியமா நிறைய அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். ஸோ மற்ற பிரச்சனையில இருந்து ஒரு ஃப்ரீடம், செல்ஃப் ஃப்ரீயா உணர்வாங்க. ஸோ அது உணரும் போது இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ வாழ்க்கையில, ஸோ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும், பிளெஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க பண்ண வேண்டியது ஃபர்கிவ் பண்ணணும், ஹீல் பண்ணணும், ஃப்ரீயா இருக்கணும். இதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மைண்ட் முத ரிலாக்ஸா வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக கடகம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ கடகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாரம் கம்ப்ளீட்டாக வந்து பிளான் பண்ணணும். பார்ட்னர்ஷிப், அதாவது வேலை செய்கிறாங்கன்னா கொலீக்ஸோட சேர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு ஒரு பிளானிங்ஸ். வீட்டில் இருக்காங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு பிளான் பண்ணுறது, அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணணும். அதுக்கான ப்ராக்ரஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ நடைமுறைகளை வந்து சாத்தியப்படுத்தணும். ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸா போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கூட இருக்கவங்க ஒன்று சொன்னாங்கன்னா ஓகே ஃபைன் அதே பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாம இவங்க தரப்பையும் சொல்லணும். ஸோ இவங்களுடைய பாயிண்ட்டையும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ரொம்ப பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ, எல்லோ, கோல்டன், இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 181833. ஓகே. ஸோ இந்த 181833 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் வந்து பாசிட்டிவ் திங்கிங் கிடைக்கும். ஸோ செய்கிற காரியங்கள், நம்ம யோசிக்கிற முடிவெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே. சோ கடகம் ராசியினருக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எடுக்கிற முடிவுகளை தெளிவாக எடுக்கணும், ரொம்ப நேர்த்தியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் நேர்த்தியான தெளிவான முடிவுகள் தான் ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர்ல இவங்க எங்க நிற்பாங்க, இவங்களை சுற்றி வந்து அந்த அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த வாரம் எடுக்கக்கூடிய எந்த விதமான பிளானிங்ஸ் டிசிஷனாக இருந்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாகவும் நிதானமாகவும் எடுத்து செயல்படணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே. அடுத்ததா சிம்ம ராசி. ஸோ அவங்க இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரச்சனைகள்ல இருந்து வெளியேறணும், அந்த மனநிலையில இருந்து வெளியேறணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, ஒரு ஒரு சதா எந்நேரமும் பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியேறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான ப்ராசஸ் வந்து செய்யணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்ற லைக் அதே தான் வருது. திருப்பி திருப்பி அந்த பிரச்சனைகள்லயே போய் மாட்டக்கூடாது, அதை பத்தியே யோசிக்க கூடாது. பழைய விஷயங்களை, கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு இப்போ பிரசன்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ, இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88812. ஸோ இந்த 88812 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் கிடைக்கும். 888 யூஸ் பண்ணுறோன்னா நல்ல ஒரு பேலன்சிங்காக வந்து போகும். என்னதான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஸோ நியூட்ரலாக இவங்களால வந்து மூவ் பண்ண முடியும், எந்த ஒரு பெருசாக எக்ஸ்ப்ளோஷன் ஆகாமல். ஸோ 1212 யூஸ் பண்ணும் போது தனக்கான அந்த வெற்றியும் கிடைக்கும். ஸோ அது இல்லாததுனால தான் எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு வெற்றி இல்லாதனால தான் பிரச்சனைக்குள்ளா இருக்காங்க. ஸோ அந்த சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 1212 யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி சிம்ம ராசியினருக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கடவுள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெண் தெய்வம் வந்து பிடிச்சிருக்குன்னா ஸோ அந்த பெண் தெய்வத்தை வந்து மனசுல வச்சு இவங்க ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ புனிதமான காரியங்கள் செய்யணும், அவங்களே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அண்ட் வந்து இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ சில பேர் என்னால் இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ண முடியல, ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க, அதுவும் பெண் தெய்வம் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள மனசுல வச்சு மெடிடேஷன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ட்யூஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை செய்யணும். அண்ட் வந்து தன்னை வந்து ரொம்ப உயர்வா அவங்க வந்து கருதணும். ஸோ இதை பண்ணும் போது நிச்சயமா அவங்களுக்கு இவங்க எவ்வளோ அப்ரிசியேஷன் பண்றாங்களோ சுத்தி இருக்கிற எல்லா சூழலுமே வந்து அவங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்றத முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஓகே. அடுத்ததாக கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, பண ரீதியான எந்த நடவடிக்கை வேணாலும் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து சில பேருக்கு அவங்களுடைய அப்பா பூர்வீக சொத்து, அப்பா வழியில இருந்து ஏதாவது பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், சாதகமாகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால
ஸோ அவங்கள முன்னிலைப்படுத்தியே அவங்க பண ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்றது இன்னும் அவங்களுக்கு கூடுதலா வந்து சக்சஸை வந்து கொடுக்கும். ஓகே. சோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? So என்ன செய்ய வேண்டாம்னா ஈகோ பார்க்கக்கூடாது யார்கிட்டயும். அண்ட் ரொம்பவும் வந்து மெட்டீரியலிஸ்டா ரொம்ப லாஜிக்கலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈகோவா வெளிப்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப யாருக்கிட்டயும் வந்து இமோஷன்ஸை காட்டாம சரிசமமா இல்லாம அது மாதிரி ஈகோ இசம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்கள அறியாமலே அது எப்பயாவது வருதுன்னா ஸோ அந்த டைம் வந்து அலர்ட்டா இருக்கணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், நம்ம ஈகோ காட்டுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ யார்கிட்டயுமே ஈகோ வேண்டாம் அப்படின்றதுதான். ஓகே. சோ இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் ப்ளூ அண்ட் ரெட் கிரீன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 0002323. ஸோ இந்த 0002323 ஆக்சுவலாக 2323 இன்ஃபினிட் சிம்பிள் இந்த ரெண்டுத்தையும் வந்து மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். குறிப்பிட்ட அந்த பண ரீதியான விஷயங்கள் வேற என்ன வந்து மேஜராக ஒரு சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். அண்ட் இன்ஃபினிட் யூஸ் பண்ணும்போது ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கதே பண்ணாம வேற ஏதாவது புதுசா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்ல ஒரு விஷயத்த வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ணாம அதுல வந்து ஏதாவது புதிய விஷயங்கள் டாக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதை சக்சஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகே. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் கார்டு. ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா நிறைய வந்து ரொம்ப இவங்க பெரிய அளவுல முயற்சியோ இல்லை ரொம்ப பெரிய அளவுல வந்து ஒரு போராட்டமோ பண்ணி தான் வந்து சாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்க ஜஸ்ட் மனதார ப்ரே பண்ணாலே போதும், இவங்களுக்கு எல்லா விதமான சக்சஸும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. என்ன ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஈகோ கொஞ்சம் இருக்கு. அண்ட் வந்து சில நெகட்டிவிட்டியான ஒரு வைப் இருக்கு. ஸோ அது மற்றவங்க கிட்ட இருந்து வந்ததா கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெய்லி வந்து ப்ரேயர் பண்றது. அண்ட் முருகரை வழிபடுறாங்க, சமீப காலமா முருகரை வழிபடுறாங்கன்னா கம்ப்ளீட்டா முருகர்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணும் போது நிச்சயமா எல்லாமே அவங்களுக்கு வந்து சாதகமா மாற ஆரம்பிக்கும். முருகர் அந்த இடத்துல நின்று அவருக்கு எல்லாமே நடத்தி கொடு. சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, எனக்கு அப்பா இல்லையே, எனக்கு எப்படி அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா ஸோ முருகரே தன்னுடைய அப்பாவா இருந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதை சரண்டர் பண்ணணும். எந்த காட் கிட்ட இருக்காங்களோ என்ன ப்ரேயர் கொடுக்குறாங்களோ அது கம்ப்ளீட்டா முழுமையா அவங்க வந்து சரண்டர் பண்ணும் போது நிச்சயமா அது சக்சஸ் ஆகும். ஓகே. அடுத்ததாக துலாம் ராசி. அவங்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் என்ன செய்யணும் அப்படின்ற போது ரொம்ப அவங்களுடைய புத்தியை வந்து யூஸ் பண்ண லைக் அவங்க ஷார்ப்பாக இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இந்த வீக் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ புத்தி கூர்மையோட அவங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அண்ட் வந்து செய்கிற காரியங்களில் டிட்டர்மினேஷனோட வந்து செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுடைய வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால இந்த வாரம் என்ன செய்யணுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காக டிட்டர்மினேஷனோட செய்யணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா ரிலேஷன்ஷிப்ல இல்ல ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இந்த வாரம் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பர்சனலா பேஷன் அவங்களோட பேஷன் ஓரியன்டா இல்ல கரியர் ஓரியன்டா சில வேலைகள் வந்து செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஈடுபடுற போது இந்த ரிலேஷன்ஷிப்ல சம்மந்தப்பட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இல்லை வந்து அவங்களோட பார்ட்னர் அவங்க கிட்ட எல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்கும் போது அது கடைபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் yellow, red, blue இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77712 ஸோ இந்த 77722 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பரோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது 2222 யூஸ் பண்ணும் போது ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். சில நபர்கள் மனிதர்கள் கிட்ட வந்து இணக்கம் வந்து காட்ட முடியும். அண்ட் 777 வந்து எப்பவுமே அவங்க லைஃப்ல யூஸ் பண்றாங்கன்னா ஸோ கண்டிப்பா அதிர்ஷ்டங்கள் நிறைய அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். 777 யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி துலாம் ராசின்னு இருக்கு, முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
ஸோ முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த வாரம் கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய ஒரு வெல்தியான வாரமா இருக்கும். ஸோ இங்க என்ன அவங்க வந்து ஒரு துடிப்போட முனைப்போட செய்யறாங்களோ காரியங்களை, ஸோ அதுல நிச்சயமா இந்த வாரமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க, இந்த வாரம் வந்து அந்த பிசினஸ்ல ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க, இல்ல அந்த சில விஷயங்கள் செய்யறாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து உள்ள இறக்குறாங்க, இன்னும் ரன் பண்ணணும், பெருசாக்கணும் அப்படின்ற போது ஸோ அதனுடைய சக்சஸ் வந்து இமீடியட்டா அவங்களுக்கு வந்து இந்த வாரமே கிடைக்கும், ப்ராஃபிட்டும் இமீடியட்டா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு வாரமா இவங்களுக்கு லக்கியான வாரமா இருக்க போகுது. இதுல இவங்க பண்ண வேண்டியது நம்பிக்கையோட இருக்கணும் அண்ட் வந்து ஹாப்பியா இருக்கணும். சோம்பேறித்தனமா போய் எங்கேயும் உட்காரக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது முருகர் மெசேஜ். ஓகே சரி, அடுத்ததாக விருச்சிகம் ராசி. So, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா விதமான வேலைகளுக்கும் ஒரு பாஸ் கொடுக்கணும். பாஸ் கொடுத்து இவங்க வந்து தனக்கான வேலைகளை வந்து செய்யணும். அண்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அவங்களுக்கு அப்போ பண்ணும் போது கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத உணரணும். அதனால எல்லா வேலைகளுக்கும் கொஞ்சம் பாஸ் கொடுக்கணும். வாரத்துல 5 நாள் 6 நாள் வேலை செய்யறாங்கன்னா முடிஞ்சா ஒரு 3 நாள் அவங்களால ரெஸ்ட் குடிக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த பாஸ் தேவை. ஸோ அவங்க செல்ஃப் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம், எந்த பிளானிங்ஸை பத்தியும் ஃபியூச்சர் பிளானிங்ஸை பத்தி யோசிக்க வேண்டாம். அண்ட் வந்து ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்க, வெளிப்படையா இதாக இருந்தாலும் பேசுறது அது கூடாது. புதிய நபர்கள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள், வயலட் அண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், இந்த 4 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17 17 19 19. ஸோ இந்த 17 17 19 19 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு சில விருப்பங்கள், சில ஆசைகள், நமக்கான தேவைகள் என்ன அப்படின்றத அவங்களால உணர முடியும். ஸோ ஒரு கன்சிடர் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா அவங்க அதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கும் போது வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ விருச்சிகம் ராசி நேயர்களுக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடியதும் வந்து மெசேஜ் அதே தான் வருது. நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறீங்க, ஸோ நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் மறந்துருங்க. ஸோ இந்த கார்டை ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ ஒரு கேர்ள் வந்து ஸோ அந்த ஓகே ஒர்க் ரிலேட்டடா இருக்கிற ஒரு இதை வந்து ஃபுல்லாவே டியர் அவுட் பண்றாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்களா இருங்க, உங்களுக்காக இருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா சந்தோஷம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்க. நீங்களா இருங்க, ஃப்ரீடமா இருங்க, தனித்துவமா இருங்க. இதை நீங்க பண்ணாலே போதும், மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சாதகமா அமையும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்றதா முருகருமே அவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. ஓகே, அடுத்தது தனுசு ராசி. அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுஷு இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற போது ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இமோஷன்ஸை வந்து ரொம்ப அவங்க ஹாப்பியா வச்சுக்கணும். ஸோ ஒரே ஒரு மந்த்ரா தான் இந்த வாரம் ஃபுல்லா, ஹாப்பினஸ் ஹாப்பினஸ், இது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கணும். ஸோ அது மைண்ட்ல இருந்தாலே கம்ப்ளீட்டா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வேலை செஞ்சாலும் அதுல ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்ல செய்வாங்க, வீட்டு வேலை செஞ்சாலும் அதுலயும் ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஸோ ஹாப்பினஸ் மட்டும்தான் இந்த வாரம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, ஸோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, ஏதாவது புதுசா ஒரு விஷயத்துல வந்து மேற்கொள்றது, புதிய இடங்களுக்கு போகிறது, அண்ட் வந்து அட்வென்ச்சரஸா பண்றது, இல்லை வந்து எனக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்கு, அதனால வந்து நான் ஏதாவது ஒன்று நான் செய்ய போறேன் அப்படின்னு. ஸோ அவங்க செல்ஃபை வந்து உணரணும், ஹாப்பியா இருக்கணும் இமோஷனலி. பட் ஆக்ஷன் வைஸ் வந்து ரொம்ப லைக் ஆஃபா இருக்கணும். ஸோ இது ஆன்ல இருக்கணும், இது ஆஃப்ல இருக்கணும், அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ, இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 48 13 13. ஸோ இந்த 8888 அண்ட் 13 13 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதியே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு
ஒரு நிறைய பவர்ஃபுல்லான ஒரு வைப் கிடைக்கும். ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து இந்த தனுசு ராசியில இருக்கவங்க தனியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி தனியா இருக்கும் போதே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸும் இந்த டபுள் எயிட் யூஸ் பண்ணும் போது அது வந்து அதுக்கான ஒரு பவரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ யாருமே வேண்டாம், நம்ம வந்து தனியா இருக்கிற தனிமை தான் நம்மளுக்கு வந்து என்னைக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வைபை கொடுக்குதுன்றத கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் 13 யூஸ் பண்ணும் போது மற்ற விஷயங்கள்லயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ தனுஷ் உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து கடைபிடிக்கணும். ஸோ சில இடத்துல வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்றாங்க. அதனால தான் வந்து பிரச்சனையில மாட்டுறதோ இல்லை வந்து டிப்ரெஷனுக்குள்ளாகிறதோ இதெல்லாம் வருது. பட் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒர்த்தபிள் பர்சனாக வந்து மாறுவாங்க. ஸோ ஒரு வேல்யூபிள் பர்சனாக மாறுவாங்க. அதனால இந்த வாரமாவது முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடிக்கணும் அப்படின்றது முருகர் மெசேஜ். அடுத்ததா மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்களை சுற்றி என்ன கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை நடக்குது, என்ன போட்டிகள் போயிட்டு இருக்கு, யார் யார் போட்டி பொறாமையோடு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நம்ம என்ன அதை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்தணும். ஓகே, ஸோ என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஐயோ நம்மளுக்கு இப்படி நடக்குதே அப்படின்னு நினைச்சு அதை மைண்ட்ல போட்டுக்கிட்டு சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, எப்பவுமே ஒரு சோகத்திலே இருக்கிறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான ஆக்ஷனை வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஸ்கை ப்ளூ, எல்லோ, கிரீன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 161666. ஸோ இந்த 161666 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க யூஸ் பண்ணும்போது மொபைல் வால்பேப்பர் எழுதி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. எத்தனை பேர் பிரச்சனை கொடுத்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் அவங்க செய்கிற விஷயங்கள்ல அவங்க காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அண்ட் 666 யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்கறதா இருந்தாலும், நெகட்டிவிட்டி கொடுக்கறதா இருந்தாலும், ஸோ அதை அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், இவங்களாலே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அந்த 666க்கு அந்த பவர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம் அவங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மகரம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நிறைய வந்து அப்சர்வ் பண்ண சொல்றாரு. சுற்றி என்ன நடக்குது, தனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க. புக்ஸை வச்சு அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நிறைய படித்து லேர்ன் பண்ணுங்க. இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்து போயிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத பற்றி லேர்ன் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ அவங்க லேர்ன் பண்ணுறது மூலயமா நிறைய அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ கற்றல் வந்து நிறைய அப்சர்வேஷனை உருவாக்கும். ஸோ அது பண்ணும் போது அவங்க ரொம்ப வந்து ஒரு ஹானஸ்டாகவும் மாறுவாங்க. அண்ட் வந்து ஒரு யூனிக்காகவும் வந்து மாறுவாங்க. ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதராக வந்து மாறுவாங்க. ஸோ இந்த வாரம் அவங்க நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய அப்சர்வ் பண்ணணும். அதுதான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். கும்பம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப இரக்க குணத்தோடு இருக்கணும். ஸோ மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்க பார்க்கணும். அண்ட் இவங்க வந்து மற்றவங்களுக்கு அந்த லவ்வை வந்து ஷேர் பண்ணணும், அன்பாக இருக்கணும், இரக்க குணத்தோடு இருக்கணும். ஸோ இதை அவங்க பண்ணுறதுக்கான ரீசன் நிச்சயமாக இந்த வாரம் உருவாகும். அந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, விட்டு போன விஷயங்களை பற்றி, நபர்களை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வரும்போது வரட்டும், நடக்கும்போது தானாக நடக்கட்டும். ஸோ அதை நினச்சி இப்போ ப்ரெசென்ட்ல கூட இருக்கிறவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால போன விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம், இமோஷ்னலாக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கோல்டன் அண்ட் வந்து இந்த பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க. அந்த கிரீன், கோல்டன் அண்ட் ஆரஞ்சு 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22222121. ஸோ இந்த 222242 அண்ட் 2121 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பரில் எழுதியே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு லவ் ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். அண்ட் 2121 யூஸ் பண்ணும் போது ப்ராஸ்பரிட்டி வந்து உருவாகும். நல்ல கொஞ்சம் வருமானம் வந்து பெருகும். ஸோ கொஞ்சம் அந்த வளமான ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி
கும்பம் ராசியினருக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, இந்த வாரம் வந்து அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜாக்கிங் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி ஹெல்த்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஹெல்த் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நல்லா இருக்குதோ அப்போ தான் மற்ற விஷயங்களும் இவங்களுக்கு வந்து இவங்களால செய்ய முடியும், இமோஷ்னலியும் நல்லா இருக்க முடியும். அதனால ஹெல்த்தை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். உணர்வு ரீதியா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எமோஷ்னலி என்ன பாதிப்புகள் இருந்தாலும், ஸோ அதுல இருந்து வெளியேற பார்க்கணும் இந்த வாரம். இத்தனை நாள் அதிலேயே கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த வாரம் அதுல இருந்து அவங்க வெளியேறணும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டா வந்து உணரணும் அவங்க எமோஷ்னலி. ஓகே, எதா இருந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான், நல்லதுக்காக தான் அப்படின்னு ஃபுல்ஃபில் ஆயிட்டு, ஸோ அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அடுத்த கட்ட மூவ் வந்து கொடுக்கணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்ற போது, சக்ஸஸ் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கிரீன், ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். ஓகே, ஸோ இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 00001111. ஸோ இந்த 11 and 11 அண்ட் வந்து இன்ஃபினிட் சிம்பிள், இந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த வாரம் மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். 11 and 11 யூஸ் பண்ணும் போது இமோஷ்னலி இவங்க ஏதாவது பிரச்சனையில இருக்காங்க, ரிலேஷன் பிரச்சனை இருக்குன்னா அது வந்து சார்ட் அவுட் ஆகும், அதுல நியூ பிகினிங்ஸ் ஏற்படும். அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது கடவுள்கிட்ட அவங்களால கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்றதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ மீனம் ராசியினருக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜும் அதுதான். ஸோ இமோஷ்னலி அவங்க கொஞ்சம் சிக்கா இருக்கிறாங்க, அதுலேயே வந்து மூழ்கி இருக்கிறாங்க பிரச்சனையிலே அப்படின்ற போது முருகரை அவங்க வந்து மனசார வந்து ப்ரே பண்ணாலும் இல்லை எனக்கு அந்த ஹீலிங்கை கூடன்னு முருகர்கிட்ட அவங்க கேட்டாலுமே நிச்சயமா அதனுடைய ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஃபினிட் சிம்பிளும் அங்கே வந்திருக்கிறதுனால இங்கே முருகர் மெசேஜும் அதே தான் வருது. ஸோ டிவைனோட கனெக்ட் பண்ணணும். சதா எனி டைம் வந்து வேலை ஃபேமிலி அப்படின்னு இல்லாம இவங்களுடைய பர்சனலா இமோஷனலி இவங்க ஹீல் ஆகிறதுக்கு முருகர் கூடயும் அண்ட் டிவைன் ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லயும் கொஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் இவங்கள. அப்ப அந்த ஹீலிங் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே மேம், ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது முருகர் மெசேஜும் நமக்காக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் எங்களுக்காக இந்த ஒரு பயனுள்ள தகவல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவா இருங்க அண்ட் பாசிட்டிவா கொண்டு போங்க.